ஜெய் பவானி. ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய யோகம் அதை விளக்குகின்ற புத்தகத்தின் முதல் பாகம். மன அறிவும் ஆன்மீக அனுபவமும். இதை பற்றி அன்னை மிகவும் அழகாக எளிமையாக எடுத்துரைக்கிறார். யோகம் கருத்துக்களை பற்றிய விஷயம் அல்ல, உள்ளே ஏற்படும் ஆன்மீக அனுபவத்தை பொறுத்த விஷயம். குறிப்பிட்ட சில சமயம் அல்லது ஆன்மீக கருத்துக்களால் கவரப்பட்டால் மட்டும் அனுபூதி ஏற்பட்டு விடாது. யோகம் என்றால் உணர்வில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மனமுயற்சியால் மட்டும் உணர்வில் மாற்றம் ஏற்படாது. மனமாற்றம் மட்டும்தான் ஏற்படும். உன்னுடைய மனதில் எளிதில் மாறும் தன்மை உடையதாக இருந்தால் கடைசி வரை ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவிக்கொண்டே போகும். நிச்சயமான வழியை கண்டுபிடிக்கவோ ஆன்மீகத்துறை சேரவோ செய்யாது. மனம் சிந்திக்கும், ஐயத்தை எழுப்பும் கேள்வி கேட்கும், ஒன்றை ஏற்கவும் பின் அதை மறுக்கவும் செய்யும். வடிவங்களை தோற்றுவிக்கவும் அவற்றை அழிக்கவும் செய்யும். ஒரு தீர்மானம் செய்யும், பின் அதை மாற்றும். அதன் முடிவுகளெல்லாம் மேலெழுந்த வாரியாக இருக்கும். மேலெழுந்த வாரியான அடையாளங்களைக் கொண்டு செய்யப்படும் முடிவுகள் அவை. ஆகவே ஆழ்ந்த உண்மையான மெய்யுணர்வு அதற்கு கிடைப்பதில்லை. மனத்தால் அதற்கு மேல் போக முடியாது. ஆனால் அது தன்னை உண்மையின் வாய்க்காலாக கருவியாக ஆக்கிக் கொள்ளலாம். அதற்கு 3 வழிகள் உள்ளன. 1, அது ஆன்மாவில் மோனமுற்று தன்னைவிட விரிவான உயர்வான ஓர் உணர்விற்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லது தான் இயங்காமல் ஓர் உள் ஒளியிடம் தன்னை ஒப்படைத்து அவ்வொளி தன்னை கருவியாக பயன்படுத்தி கொள்ள விட்டுவிட வேண்டும். அல்லது அது முற்றிலும் மாற வேண்டும். இப்போது உள்ளது போல் கேள்வி கேட்டு பகுத்தறிவும் ஆழமற்ற மனமாயிராமல் அந்தர்ஞானமாக தெய்வ உண்மையையே நேரே உணரவல்ல மெய்க்காட்சி மனமாக மாற வேண்டும். யோக பாதையில் நீ உருப்படியாக ஏதாவது செய்ய வேண்டுமானால் நீ எந்த வழியில் செல்கிறாய் என்பதை ஒரே முடிவாக தீர்மானித்து விட வேண்டும். எதிர்காலத்தை நோக்கி திரும்பிக் கொண்டு அதே சமயத்தில் கடந்த காலத்தை திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது. அப்படி செய்தால் நீ எங்கும் போய் சேர மாட்டாய். கடந்த காலத்தின் தலைகளிலிருந்து உன்னை அவிழ்த்து கொள்ள முடியவில்லையா? பழைய வாழ்விற்கு திரும்பி போய்விடு. அங்கிருந்து உனக்கு ஏற்ற வழியை தேர்ந்தெடுத்துக்கொள். அப்படியில்லாமல் இந்த வழியையே நீ தேர்ந்தெடுத்தால் ஒரே மனத்துடன் உன்னை முற்றிலும் அதற்கே அர்ப்பணித்துவிடு. கணத்திற்கு கணம் பின்னோக்கி பார்த்து கொண்டிராதே. உன்னிடமுள்ள பெரிய தடை உன் மனம்தான். உன் மனத்தை அமைதி அடையச் செய்து புருஷனுக்கு வாய்ப்பளித்தால் அதுவே உனது ஆன்மீக விமோச்சனமாகும். உனது மனம் அளவுக்கு மீறி வேலை செய்கிறது. அளவுக்கு மீறி கேள்விகளை கேட்கிறது. மிகவும்
தந்திரமுடையதாய், உலகப்பற்றுடையதாய், காரியவாதியாய் இருக்கிறது. மிகவும் சந்தேக சுபாவமுள்ளதாகவும் தான் செய்வதே சரி என்று சமாதானம் சொல்லிக்கொள்வதாயும் இருக்கிறது. இவையெல்லாம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள குணங்கள்தாம். இவை வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். ஆனால் யோகத்தில் வெற்றி பெறும் வழி அது அன்று. யோகத்திலும் குறைகளை புறத்தே உள்ள விஷயங்களின் குறைகளை மட்டுமல்ல, தன்னிடமே உள்ள குறைகளையும் எடுத்துக்காட்டும். பகுத்தறிவு மனத்திற்கு மதிப்பு உண்டு. உண்மையான உள் விவேகம் விழிக்கும் வரை அதற்கு வேலை இருக்கிறது. ஆனால் அதுவாக முன்னேறுவதற்கு கைகொடுத்து உதவாது. உன் முன்னேற்றம் வேகம் குறையவும் தடுக்கி விழவுமே அது உதவும். உண்மைக்கும் ஒளிக்கும் நேரடியாக திறக்கும் ஒன்று உன்னுள் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை பண்படாத பிராணபாகத்தால் செய்ய முடியாது. ஏனென்றால் உண்மையை அது ஏற்றுக்கொள்ளும் முன் உயர் சக்தி அதனுடைய பிராண ஆசைகள், கோரிக்கைகள், பேராசைகள், கர்வம், வீண் பெருமை முதலியவற்றை திருப்தி செய்ய வேண்டும் என்று அது கோருகிறது. ஒளிபெறா மனத்தினாலும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. அது உண்மையை ஒப்புக்கொள்ளும் முன் உண்மை அதனுடைய சொந்த கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், மரபை ஒட்டிய அல்லது அதுவாக ஆய்ந்து கண்ட அளவைகளை திருப்தி செய்ய வேண்டும். அதாவது சுருக்கமாகச் சொல்வதென்றால், உண்மை மனத்தினுடைய அஞ்ஞானத்தின் வார்ப்பிற்குள் தன்னை குறுக்கிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அது உண்மையை ஏற்க மறுக்கிறது. சைத்திய புருஷன் மட்டுமே நேரடியாக உண்மையை நோக்கி திரும்புகிறது. எல்லா தோற்றங்களுக்கும் பின்னால் உள்ள உண்மையை உடனே உணர்கிறது. எவ்விதமான மாறு வேடங்களில் இருப்பினும் உண்மையை அடையாளம் கண்டுகொள்கிறது. எந்தவிதமான அகங்கார கோரிக்கையோ நிபந்தனையோ இன்றி உண்மையை ஏற்றுக்கொள்கிறது. மறுக்காமல், சிறிதும் தயங்காமல் அதற்கு தொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறது. அதோடு சைத்திய புருஷனால் மட்டும்தான் உண்மை போல் காட்டிக்கொள்ளும் போலிகளை, ஏமாற்றுகளை, பகட்டு காரியங்களை உடனே உணர்ந்து விளக்க முடியும். அன்பர்களே, அன்னையினுடைய அருள் உரைகளை நான் வாசித்து பதிவிடுகிறேன். நீங்கள் அன்னையின் பக்தராயிருப்பின் இந்த பதிவினை லைக் செய்யுங்க. உங்களைப் போலவே இருக்கின்ற அன்னையின் பக்தர்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நான் இது போன்ற வீடியோவில் ஆடியோ, ஆனால் அன்னையோட படம், அன்னை மகா காளி. ஏன் தெரியுமா? நம்மிடம் இருக்கும் அகங்கார ஆணவ சக்திகளை அழித்திட வேண்டும். அதற்கே அன்னை மகா காளி உதவி செய்கிறாள். மேலும் வெளியிலிருந்து யாதொரு தீய சக்தியும் நமக்குள் வந்து சேராதவாறு நமது ஆன்மாவும் இதயம் அதற்கு இடம் கொடாது இருக்க நம்மை அல்லும் பகலும் காத்து அருள் புரியும் அன்னை மகாசக்தி நமக்கு செய்கின்ற பணி அளப்பரியது. ஆகவே அன்பர்களே, நான் இந்த வீடியோ, அதாவது பேசி அனுப்புகின்ற ஆடியோ, இந்த வீடியோ உண்மையிலே அன்னையின் மேல் மனப்பூர்வமான அன்பு எனக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அதுபோல் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகவேதான் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டு இதை அன்போடு உங்கள்
நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நிறைய இது போல வாசிப்பேன். இதற்கான விளக்கங்களும் அளிக்க முடியும். ஆயினும் எதற்கு, இதுவே உங்களுக்கு நன்றாக புரியும் என்பதால் இதற்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை. நன்றி, வணக்கம்.